வணக்கம். நேற்று வெளியான மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேர் இடியாகத்தான் மாறியிருக்கிறது. ஒரு இடங்களில் கூட வெற்றியடைய முடியாத நிலைமை உருவானதற்கு யார் காரணம்? பாஜகவுடன் இணைந்திருந்தால் அதிமுக வெற்றியடைந்திருக்குமா, அல்லது பாஜகவுடன் கடந்த 2020ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து கொண்டதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தற்பொழுது வரை ஏற்படுத்தியிருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. ஆனால் உண்மையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்னவென்றால், அதிமுகவில் இருந்து நிர்வாகிகளை நீக்கியது மட்டும்தான். கிட்டத்தட்ட அதிமுக நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 32 இடங்களில் தனித்து போட்டியிட்டுள்ளது. மேலும் கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு 5 இடங்களும், புதிய தமிழகம் 1 தொகுதிகளும், எஸ்டிபிஐ கட்சிக்கு 1 தொகுதிகளும் தற்பொழுது 7 இடங்களை கூட்டணிக்கு ஒதுக்கியிருந்தது. ஆனால் 32 இடங்களிலும் படுதோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்குமேயானால், கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய வேட்பாளர்களை அறிவித்தது கூட்டணி முடிவுகள் பற்றியான எந்த ஒரு முன் அறிவிப்புகளும் இல்லாமல், மாவட்ட நிர்வாகிகளுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஆலோசனை நடத்தாமல், கூட்டணிக்கு வருபவர்களை பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவர்களை கட்சியில் இணைத்து கொண்டதுதான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே அதிமுக தோல்வியே கொண்டுள்ளது. காரணம், மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தனக்கு பாதகமாகத்தான் வரும் என்று ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் நிர்வாகிகளிடம் கூறியிருந்தார். அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு நிர்வாகிகள்தான் முழு பொறுப்பு. கட்சியின் வேலைகளை முழு மனதோடு செய்யாமல் கடமைக்கு பணியாற்றியதன் காரணமாகத்தான் நாம் தோல்வி அடைவோம் என்பதை முன்கூட்டியே உளவுத்துறை சொன்ன தகவலின் மூலமாக வெளியிட்டிருந்தார். இது அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. மேலும் பிரபல ஜோசியமும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பகத்தன்மையுடன் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஜோசியமும் கடைசி நேரத்தில் காலை வாரிவிட்டதால் இந்த முடிவை எடுத்திருந்தார். சரி, பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் இது சாத்தியமாக இருந்திருக்குமா என்று பார்க்குமேயானால், தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பாஜகவிற்கு 1 தொகுதிகள் கூட கிடைக்கவில்லை. மாறாக சில தொகுதிகளில் 2வது இடமும் 3வது இடமும் தள்ளப்பட்டிருக்கிறது. இது பாஜகவின் வளர்ச்சியை தீர்மானிக்கிறதா என்று நாம் பார்க்குமேயானால் நிச்சயமாக கிடையாது. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் இருந்து கூட்டணி கிடையாது என்று பாஜக வெளியேறியதற்கு பிறகு பாஜக தலைமையிலான கூட்டணிகள் முடிவு செய்யப்பட்டது. அங்கு இருக்கின்ற சிறிய கட்சிகளின் ஆதரவோடு தான் தற்பொழுது பாஜக 2வது இடமும் 3வது இடமும் பெற்றிருக்கிறது. தவிர பாஜகவிற்கு என்ற பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கவில்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்.